அன்பு சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். குமரி ஐம்பெரும் விழாவிற்கு தங்களை அன்புடன் குமரி மாவட்ட வாணியர் பேரவை வரவேற்கிறது. ஒரு அற்புதமான விழா. யாரும் இத தவற விட்டு விடாதுங்க. ஏன்னா ஒரு வாணியர்களின் ஒற்றுமைக்காகவும் வாணியர் செல்வங்களின் பெருமையை பறைசாற்றுகிற விதமாகவும் எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒரு விழா நடத்துதோம். ஏனென்றால் நம் சமூகம் காக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், அடுத்த நிலையை நோக்கி பயணம் செல்ல வேண்டும். நமது செல்வங்கள் அனைவருமே அரசு ஊழியராகவும் அல்லது பெரிய பெரிய தனியார் நிறுவனங்களில் பெரிய அதிகாரி ஆகுவதற்காகவும் நமது மக்களின் பாதுகாப்புக்கு வேண்டி நமது இந்த விழாக்கள் சிறப்பாக நடைபெறுகிறது. நமது இனம் ஒரு அழகிய இனம், வாணியர் இனம். அந்த இனத்தை ஒரு கட்டுக்கோப்பான முறையில் கொண்டு செல்வதுதான் எங்கள் கடமை. எல்லாத்துக்கும் வேலை இருக்கு, எங்களுக்கும் வேலை இருக்கு, எங்களை சுற்றியுள்ள தலைவர் செயலாளர் எல்லாத்துக்கும் வேலை இருந்து அந்த வேலை பழுவையும் தாண்டி இதை இவ்வளவு இன்ட்ரெஸ்டாக செய்ய காரணம் நமது சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும். எந்த சமூகத்திலேயும் இப்படி ஒரு விழாக்கள் நடப்பது கிடையாது. மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் பரிசுகளை கொடுத்தும் ஒரு விழா என்றால் எவ்வளவு செலவாகும் தெரியும். ஒரு மண்டபத்தை எடுத்து மதியம் சாப்பாடு வைத்து இரவு சிற்றுண்டியும் வைத்து அவர்கள் அனைவருமே மகிழும் அளவுக்கு நாம் செய்கிறோம் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம் என்று பாருங்கள். ஏன்னா இது செய்தா அது கொடுத்தா அப்படி ஒண்ணும் கிடையாது. இது யாருமே எங்களுடைய கைப்பைசாக்களையும் போட்டு மிக நம்ம பிள்ளைங்களை நம்ம சிறப்புடனும் நம்ம வாணியர்களை ஒரு மேல்மட்ட அளவுக்கு கொண்டு போவதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் செய்கிறோம். இதை எல்லாரும் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லாத்துக்கும் வேலை இருக்கு, வேலை பளு இருக்கு, குடும்பம் இருக்கு. அதையும் மீறி நாம் செய்கிறோம் என்றால் அதை நீங்கள் சற்று யோசிச்சு பார்க்க வேண்டும். எதற்காக? ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நம்ம சமூகம் ஒன்றே முன்னேற்றத்திற்கு வழி. நம் சமூகம், நாம் பிறந்த சமூகம், பிறந்த மொழி, பிறந்த நாடு, பிறந்த ஊர், பிறந்த மாவட்டம் எல்லாத்தையும் பாதுகாக்கப்பட வேண்டும். இப்படி பாதுகாக்கப்படாவிட்டால் அடுத்தது உங்களுக்கு என்னன்னு தெரியும். எங்க இருந்தாலும் நம்ம ஒரு பாதுகாப்பு அரணாகவே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பார்த்தால் எல்லா கலை பண்பாட்டு கலாச்சார விழா என்று சென்னையில் நடத்தினோம். அது இன்று பிரபலமாக எல்லா ஊர்லையும் அந்த விதை விருட்சமாக மிக அழகாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் வளர்ச்சி. கண்டினியூட்டி. ஒரு வேலையை செய்தால் தொடர்ச்சியாக அந்த வேலையிலேயே நம் பார்வையை செலுத்தி அதை மென்மேலும் இலக்குகளை அடைவதுதான் வெற்றி. வெற்றி சும்மா கிடைக்கிறது. கடுமையான உழைக்கிறோம் எல்லாரும் நம் இனத்திற்கு வேண்டி. இனம் ஒன்றே நம் பாதுகாப்பு, நம் இனம் பெரியதும் என்று நாம் பறைசாற்றி கொண்டு ஒவ்வொரு விஷயங்களாக நாம் முன்னெடுத்து கொண்டே இருக்கிறோம். எல்லாம் நமது மக்களுக்காக. எல்லா தலைவர்களும், நம் சமூக தலைவர்கள் எல்லாருமே மிகுந்த ஆர்வத்துடனும், அதுல ஐயா வாணியர் சிற்பி ராம பன்னீர்செல்வம் செட்டியார் அப்படிதான் மிகுந்த ஆர்வம். ஏன்னா அவரெல்லாம் ஒரு பெரிய லெவல்ல இருக்காரு, எல்லாமே இருக்கு. பெரிய தொழிலதிபர், பெரிய தியேட்டர்கள்லாம் வைத்து கொண்டாலும் நம் மக்களுக்காக என்ன செய்யணும், எது செய்யணும், ஒரு பிரதிபலனும் பாவமா அவர் சொந்த காசுல இருந்து செய்தாரு. எல்லாம் எங்களெல்லாம் ஒருங்கிணைத்து வழி நடத்தி சென்று நம் மக்களுக்காக, நாம் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சீரிய சிந்தனையில் தான் இந்த விழாக்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருப்பி திருப்பி நாங்க பல விழாக்களை நடைபெற்று வெற்றியும் கண்டு, ஏனென்றால் ஒரு 7, 8, 10 வருஷங்களாக நாங்க இந்த பயணத்தில் மிகுந்த 10, 15 வருடங்களாக செல்லுகிறோம். அதில் எப்படின்னா ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருந்து இப்ப போக போக நம் இன வளர்ச்சி எங்களுக்கு தெரிகிறது. நாங்க பட்ட கஷ்டங்கள் இந்த இன வளர்ச்சியில நம் வாணிய சமுதாயம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அது எங்களுக்கு சந்தோஷம். நாங்க செய்த வேலைக்கு கிடைத்த கூலியாக அதை தான் நினைக்கிறோம். அதுதான் நமது இந்த விழாக்கள் தொடர்ந்து கண்டினியூட்டி. எந்த ஒரு செயலை எடுத்தாலும் கண்டினியூட்டி இல்லாட்டா, அது தொடர்ச்சி இல்லாட்டா அது தடைபட்டு போகும். தொடர்ச்சியாக இனத்திற்காக, நம் இனம் சார்ந்த விஷயத்திற்காக எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை சால்வ் பண்ணிக்கிட்டு, நம்ம மக்களுக்கு வெளியூர்ல இருந்தாலும் எதுக்கு இருந்தாலும் தகவல் பரிமாற்றங்கள் படி அவர்களை நல்ல நிலையில் படுத்துறதுக்கு இப்படிப்பட்ட விழாக்கள் எல்லாமே உதவிகரமாகவும், இதுல ஆர்வத்தோடு எல்லாருமே கலந்து கொள்ளும். அதுதான் பெரிய விஷயம்.
நீங்களும் கலந்து கொண்டு நம்ம இலக்கு அடுத்த ஜெனரேஷன், இப்ப தலைமுறைகளை நாம் இன்னும் வளர்த்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நம் சங்கதிகள் இன்னும் போற்றப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும், பல அரசியல் இருக்க வேண்டும், பல அரசு துறையில் அதிகாரிகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது இலக்கு. அதற்காக பல கட்டங்களாக பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். குமரியில் கண்ணகி கோட்டம், மங்களதேவி கண்ணகி அம்மனுக்கு பிரம்மாண்டமான அனைவருக்குமே பாத்தியப்பட்ட ஒரு திருக்கோயிலை மிகுந்த கஷ்டத்துடனும் இலக்குகளை சவாலாக நினைத்து இடத்தை வாங்கியாச்சு. அடுத்து கெட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னும் பிரம்மாண்டமாக அனைவருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள, இந்தியாவில் உள்ள, உலகத்தில் உள்ள அனைத்து வாணியர்களுக்கும் பாத்தியப்பட்ட திருக்கோவில். இது ஒரு திருக்கோவில் மட்டுமல்லாத ஒரு கல்வி சாலையாகவும் பல விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஒரு மைய கருவாகவும் அமையும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அதற்கும் உங்கள் ஒத்துழைப்போடு எங்கள் பயணம் வெற்றிகரமாக செல்லும் என்பதை மிக்க மகிழ்ச்சிகளுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றிகள்.